ஆனா சமீபத்தில் சங்கி கூட்டம் டெல்லியில ஒரு சர்வதேச ஏஐ மாநாட்டை நடத்தினாங்க. அந்த ஏஐ மாநாட்டில் என்னென்ன காமெடி எல்லாம் நடத்தினாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நீங்களே பார்த்திருப்பீங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலின் நேற்று பேசுறாரு, இந்த சங்கி கூட்டத்துக்கு ஒரு ஏஐ சமிட்டை நடத்த தெரியல. நீங்க பாருங்க, உலக நாடுகள் எல்லாம் வந்திருக்கக்கூடிய டெல்லியில, புதுடெல்லியில பிரதமருடைய தலைமையில, பிரதமர் மீது இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்புல உலக தலைவராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இதை கொண்டு வந்து இன்னைக்கு இந்தியாவை செயற்கை நுண்ணறிவு அடுத்த 10 வருஷம் இதுதானுங்க. அதுல இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு, இளைஞர்களுடைய செயல்திறனுக்காக கொண்டு போய் நிறுத்துறாங்க. ஆனா நள்ளிரவுல 12 மணிக்கு 1 மணிக்கு இன்ஸ்டாகிராம்ல லைக் போடுற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏஐ சமிட்டை நடத்த தெரியல. அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட சமீபத்தில் பத்திரிகை கேட்டாங்க, ஐயா தமிழ்நாட்டில் அந்த வாக்காளர்கள் சிறப்பு பட்டியல் திருத்தம் நடக்குது அப்படின்னு. அது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னன்னே தெரியல, எஸ்ஐஆருக்கு அர்த்தமே தெரியல. ஆனாலும் ஒரு நிமிஷம் இன்டர்வியூ பேசுறார். எஸ்ஐஆர் என்பதற்கு, சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலுக்கு அர்த்தம் தெரியாத உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசு நடத்திருக்கக்கூடிய சங்கி மங்கிக்கு வந்து எப்படி ஒரு ஏஐ சமிட் நடத்த தெரியவில்லை என்று. அதனால நீங்க நல்லா